யாழ்ப்பாணத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் ஆபத்தான நிலையில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரார்கள். என்ன நடந்திருக்கின்றது இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அத்தோட டித்வா புயலால பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் சேத விவரங்கள் தரவுகளாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தரவை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த டித்வா புயலால பாதிக்கப்பட்டிருக்காண்டு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்க போது, அத்தோட வெளிநாடுகள் பல இந்த நாட்டுக்கு தங்களாலான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் அது பற்றிய ஒரு தகவலும் இருக்குது. அது மாத்திரமல்லாது, நீங்கள் அரிசி வாங்கும் போது இனி அவதானமாக கவனிச்சு வாங்குங்கோ என்றத ஒரு அறிவிப்பா சொல்லி இருக்கிறார்கள். அது ஏனென்றதை இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்றேன். அது மாத்திரமல்லாது, ஒரு காவல் நிலையத்தில் துப்பாக்கி வெடிச்சத்தம் கேட்டிருக்குது. அந்த வெடிச்சத்தத்துக்கு பிறகு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு என்ன நடந்திருக்கின்றதையும் இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 8ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு முன்னோட்டத்தில் சொன்ன தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, டித்வா புயல் ஏற்படுத்திய சேத விவரம். நேற்று 7ஆம் நாள் 12ஆம் மாதம் மதியம் வரைக்கும் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் இதுவரைக்கும் 627 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 190 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த உயிரிழப்புகளை மாவட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் கண்டி மாவட்டத்தில் தான் அதிகமான உயிரிழப்பு பதிவாகி இருக்குது, 232. அடுத்தது பதுளை மாவட்டத்தில் 90 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்குது. நுவரேலியாவில் 89, குருநாகல்ல 61. இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் சில மாவட்டங்கள் அடங்கி இருக்கு. அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகிய தரவின் அடிப்படையில் இது உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அடுத்தது, நாடு முழுவதுமே 6,11,530 குடும்பங்களை சேர்ந்த 21,79,138 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மில்லியனை 20 லட்சத்தை தாண்டி இருக்குது பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. 27,663 குடும்பங்களை சேர்ந்த 89,857 பேர் 956 பாதுகாப்பு முகாம்களில் இப்போதுமே இருக்கிறார்கள். படிப்படியாக முகாம்களில் இருந்து தங்களுடைய வீடுகளுக்கு போறவர்களை பார்க்க முடியுது. நாடு முழுவதும் இதுவரைக்கும் 4,517 வீடுகள் முழுமையாக அழிந்திருக்கு. 76,066 வீடுகள் பகுதி அளவில் சேதப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அடுத்தது, இந்த டித்வா புயலால உயிரிழப்புகள், வீடுகளினுடைய சேதம், பொருளாதார ரீதியாக பல பகுதிகள் பெரும் சேதத்தை எதிர்நோக்கி இருக்குது. இதுல பள்ளிக்கூட எடுத்துக்கொள்வோமாக இருந்தா, இந்த நாட்டினுடைய 9 மாகாணங்கள்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல 1000க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்குதாம். அதே மாதிரி 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் நாலக்க கழுவுவ தெரிவித்திருக்கிறார். அடுத்தது, பள்ளிக்கூட விடுமுறை இருக்குத்தானே. இந்த விடுமுறை எப்ப முடிய போது, எப்ப பள்ளிக்கூடம் தொடங்க போது என்று பல பேருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. பல பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் சேதப்பட்டு கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாமல் இருந்தால் அப்படியான பள்ளிக்கூடங்கள் விதிவிலக்கு. ஆனால் பாதிக்கப்படாத பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த 12ஆம் மாதம் 16ஆம் நாளில் இருந்து பள்ளிக்கூடம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடந்து கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட பாடங்கள் இன்னும் நடந்து முடியல. அந்த சூழல்ல இப்படி ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டது. எனவே அந்த பரீட்சை தள்ளி போடப்பட்டிருக்குது. எனவே அதை தை மாதம், அடுத்த 2026ஆம் ஆண்டினுடைய 1ஆம் மாத காலப்பகுதியில் நடத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, மிக முக்கியமான தகவல், நீங்கள் அரிசி வாங்க போறீங்களா மிகுந்த அவதானத்தோடு இருங்கோன்றதை நான் சொல்லல, பொது சுகாதார பரிசோதகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் கண்டி கேரிஸ் பத்துவ என்ற ஊரில் 1000 கிலோ அரிசியை மக்களுக்கு விற்பனை செய்யறதுக்காக தயார்படுத்தி வந்திருக்கிறார்கள் சில பேர். அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நபர்கள் இப்போது சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன இது, அரிசியை விற்பனை செய்யறதுண்டா இதுல என்ன இருக்கு, இதுல என்ன தவறு இருக்குது, விற்பனை செய்யலாம் தானே என்று கேட்டா, அவர்கள் விற்பனை செய்ய தயார்படுத்தி அந்த அரிசி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கெட்டு போன அல்லது மனிதர்கள் அதை சாப்பிட முடியாது என்ற தரத்தில்
இருக்கிற அரிசியைத்தான் இப்படி விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதன் போது அவர்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர்கள் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது, நீங்கள் அரிசியை வாங்கும் போது மிக அவதானமாக பார்த்து வாங்குங்கோண்டு. அடுத்தது உங்களுடைய பகுதிகளில் இப்படியான செயற்பாடுகளை யாராவது செய்தால் அதை உடனடியாக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கிறார்கள். அடுத்தது பல நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே இவ்வளவு நாடுகள் இவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சில நாடுகளுக்கிடையே உதவி செய்யறதுக்கு கூட போட்டித்தன்மை இருக்கிறதாக பல பேர் சமூக வலைத்தளங்களில் எழுதுகிறார்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ போட்டி இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் கதைக்க தேவையில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற தரப்பில் அவர்கள் அரசியல் ரீதியாகவோ விரும்பியோ மனிதாபிமானத்தோடையோ அந்த உதவிகளை செய்கிறார்கள் எல்லாம் வரவேற்கப்பட வேண்டியவர்கள். இந்தியா பெரிய அளவான உதவியை செய்திருக்குது. பல நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து 1000 தொன் நிவாரண பொருட்களை அனுப்பி வச்சிருக்கிறார்கள். அதனுடைய 300 தொன் நிவாரண பொருட்கள் தற்போது 3 இந்திய கப்பல்கள் மூலமாக கொழும்பை வந்தடைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏனைய 700 தொன் பொருட்களும் எதிர்காலத்தில் சேரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஐக்கிய அரபு ராச்சியமும் உதவி செய்து கொண்டிருக்குது. ஐக்கிய அரபு ராச்சியம் ஒரு தடவை செய்திருக்கான்னு கேட்டால் இல்லை, படிப்படியா பல கட்டங்களில் செய்து இப்போது 9வது கட்டமும் உதவி செய்திருக்குது. இந்த 9வது கட்ட உதவி எப்படி இருக்குதுன்னா, பல பேர் வீடுகளை இழந்து போயிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தற்காலிக வீடுகள் அமைப்பதற்கான பொருட்கள் கூடாரங்களை வழங்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மாலைதீவில் இருந்து ஒரு உதவி வந்திருக்குதான, நிவாரணம் வந்திருக்குதான, அந்த நிவாரணத்தில் அந்த நாட்டு மக்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. 50,000 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள டூனா மீன்களையும் நிவாரணமாக இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது கொழும்பு மாலுப்பை காவல் நிலையத்துக்குள்ள ஒரு துப்பாக்கி வெடிச்சத்தம் கேட்டிருக்குது. நேற்று, அதாவது 7ஆம் நாள் 12ஆம் மாதம் காலை வேளையில். என்னத்துக்காக அந்த வெடிச்சத்தம் கேட்டிருக்குதுன்னா, அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் அந்த துப்பாக்கியை பரிசோதித்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தவறுதலாகத்தானாம் அந்த துப்பாக்கி வெடிச்சிருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த காவல் நிலையம் தெரிவித்திருக்குது. நேற்று, அதாவது 7ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மாலை வேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. பண்ணை கடல் பகுதியில் 4 இளைஞர்கள் குளிக்க போயிருக்கிறார்கள், நீந்த போயிருக்கிறார்கள். அவர்கள் நீந்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் நீரில் மூழ்கிறத பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருந்தவர்கள். உடனடியாக அந்த 4 பேரையுமே மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். சேர்த்த போதும் கூட 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய உயிரிழப்பு என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. நிறைய இடங்கள்ல அவசரமாகவோ அல்லது விளையாட்டுத்தனமா எடுக்கிற முடிவுகள் கூட இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கலாம். எனவே என்ன சந்தர்ப்பத்தில் இந்த உயிரிழப்பு பதிவாகினது என்று தெரியல. ஆனா உயிரிழந்த அந்த 2 பேருடைய வயது, ஒருவருடையது 18, இன்னொருவருடைய 20. இவர்கள் வாழ்வதற்கு இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. 50 ஆண்டுகால வாழ்க்கையை யோசிக்காம இந்த தம்பியாக்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். எனவே இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த விழிப்படையோனும். அதுவும் இப்ப மாரி காலம் என்றதால நீர்மட்டம் உயர்ந்து போயிருக்கும். இப்படி ஒரு பெரிய புயல் எவ்வளவோ இடத்தை தாக்கி இருக்குது. 5 பூதங்களோட நாங்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். அதுவும் நீர் மிக ஆபத்தானது. எங்களுக்கு நீச்சல் தெரிந்தா கூட அந்த இடத்துல எங்களால் மீண்டு வர முடியாத நிலை என்றது இருக்கும். நெருப்புக்குள்ள போனா கூட ஏதோ தப்பி பிழைச்சு ஓடி இருந்தாலும் அதுல வலி அதிகமாக இருந்தாலும், பெரிய காட்டுத்தீக்குள்ள போய் தப்பலாம்னு கேட்காதேங்கோ. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதுல இருந்து தப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீர் என்றது உங்களை விழுந்து வரக்கூட விடாது. எனவே முடிந்த அளவு மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. எப்பவுமே நாங்கள் எதிர்காலத்தில் இது நடக்கும் என்றதை யோசித்து செயற்படணும். உங்களை நண்பர்கள் கடலுக்கு போவோமான்னு கேட்டால், அடே இப்போ பெரிய காத்தடிக்குது, நீர்மட்டம் உயர்ந்து போயிருக்குது, அலை கூட அடிச்சு கொண்டிருக்குது, இப்போ போனால் உயிராபத்து வரும், வேண்டாம்
என்று பதில் சொல்ற அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயற்படணும். அதுதான் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தவிர்க்கும். எனவே இந்த காணொளியை பார்க்கிற அம்மா அப்பாவும் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. உங்களுடைய பிள்ளைகள் எங்க போறார்கள் எங்க வாரார்கள் என்பதை மிகுந்த அவதானத்தோட பார்த்து கொள்ளுங்கோ. இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.